சபுதாரா வனத்தில் சிங்கராஜா எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்புறம் இந்த காட்டை காப்பாத்துறதுக்காக யாரு இருப்பாங்க? நான் இல்லாம இவங்க எல்லாருமே சோர்ந்து போயிடுவாங்க. அப்போது சிங்கராஜாவை பார்க்க ஒரு எலிக்குட்டி வந்தது. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஷேர்சிங்? ஒண்ணு இல்லப்பா, நம்ம காடோட சாந்தியை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு அமைதியா இருக்கு நம்ம காடு. ஷேர்சிங், இந்த சாந்தியும் சமாதானமும் உங்களாலதான் இருக்கு. உங்களை மாதிரி மகானான ராஜாங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி காடுங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. நன்றி நண்பனே. அங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க எங்களுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு. நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. நம்ம காடை காப்பாத்துறது தானே என்னோட வேலையே. சரி, காட்டுல இருக்க எல்லா மிருகத்தையும் கூட்டிட்டு இங்க வாப்பா. மகாராஜன் சிங்கம் கருணை உள்ளம் கொண்டவனும் தம்முடைய பிரஜைகளுக்காக வாழ்பவனுமாக இருந்தார். அரச ஆணையின் பெயரில் சில மணி நேரங்களிலேயே வனத்தில் இருக்கும் அனைத்து மிருகங்களையும் எலிக்குட்டி அங்கு அழைத்து வந்தார். ராஜா சார், நீங்க எங்களை கூப்பிட்டீங்களா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெப்பம் ஆரம்பிக்க போகுது. அந்த வெப்ப நேரத்துல வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும்ல, அதனாலதான் நான் உங்க எல்லாரும் இங்க வர சொன்னேன். சொல்லுங்க தலைவரே, என்ன பண்ணோம்? நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்பவே நம்ம காட்டுல இருக்க மரத்துல உள்ள பழங்களை அதை எல்லாத்தையும் நம்ம சேமிச்சு வச்சாகணும். அது கூடவே பெரிய பெரிய பள்ளமும் நம்ம செஞ்சாகணும். ஏன்னா வெயில் நேரத்துல நமக்கு தண்ணியும் சாப்பாடுக்கும் பஞ்சமே இருக்க கூடாது. மகாராஜா, எத்தனை பெரிய மனதுடையவர் நீங்கள். இந்த காட்டில் வசிக்கும் ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்துறீங்க. நிஜமாலுமே நீங்க இருக்கிறனாலதான் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆமாம், அந்த காட்டின் அரசன் மிகவும் நல்லவராக இருப்பவர். வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னமே கண்டறிந்து அதற்கும் தீர்வு காண்பவர். மகாராஜாவாக இருந்தும் யாரிடமும் அந்த சிங்கம் கோபப்பட்டதே கிடையாது. ஏன் யாரையும் தொந்தரவு செய்ததும் கிடையாது. இந்த குணங்களால் தான் அந்த சிங்க அரசனை அனைத்து மிருகங்களும் நேசித்ததும் ஆதரித்ததும். இக்காரணங்களால் தான் அவர் கட்டளைகளை யாரும் மீறியதில்லை. வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல நல்ல மரத்தை நட்டுவோம். அரச கட்டளையின்படி அனைத்து விலங்குகளும் மரங்களை நடவும் விவசாயம் செய்யவும் தொடங்கினர். மட்டுமல்லாமல் ஒரு பெரிய கிணறு வெட்டும் வேலையிலும் ஈடுபட்டனர். அப்படியாக நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் இரவு நடு ஜாமத்தில் கொடூரமான புயல் ஒன்று அந்த காட்டை தாக்கியது. என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் மிருகங்கள் எல்லாம் பரிதவிப்புடன் நின்றன. நான் நினைக்கிறேன் பெரிய புயல் வரப்போகுதுன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அப்போதுதான் வன எல்லைக்கு அப்புறம் நின்றிருந்த ஒரு மலையில் 2 ராட்சதர்கள் தோன்றினர். இந்த காட்டுக்குள்ள ரொம்ப அதிகமான மிருகங்கள் இருக்குது. வா, நம்ம இந்த ஏரியாக்குள்ள கூடாரத்தை போட்டுட்டு இங்க உள்ள மிருகங்கள் எல்லாத்தையும் நம்ம அடிச்சு சாப்பிடலாம் டெய்லி. நீ சரியா தப்பா சொல்ற? இந்த காடு எவ்வளவு பெருசா இருக்குது. இங்க ரொம்ப மிருகம் இருக்கும். இப்படியெல்லாம் பேசிய பிறகு அந்த ராட்சதர்கள் அங்கிருந்த குகைக்குள் சென்றனர். அடுத்த நாள் இரவு அனைத்து மிருகங்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தன. அப்போது கொடுமைக்காரர்களான அந்த ராட்சதர்கள் காட்டுக்குள் வந்தனர். வா பாகாசூர், இந்த காட்டுல உள்ள மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். வெறி கொண்ட அந்த ராட்சதர்கள் அவர்களுக்கான உணவை தேடத் தொடங்கினர். கொஞ்சம் தொலைவில் ஒரு மைதானத்தில் சுரேலி மானும் அதன் குழந்தைகளும் புல் மேய்ந்து கொண்டிருந்தன. பசங்களா, வேகமா வாங்க, நேரமாச்சு, சாப்பிட்டது போதும். அப்போதும் அந்த மான்குட்டிகள் புல் மேய்வதை விடவே இல்லை. இரவு எங்கும் இருட்டு நடுஜாமத்தை எட்டிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த ராட்சதர்கள் அந்த மான்களை பார்த்து விட்டனர். பரவாயில்லையே மானே, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். ராட்சதர்களை கண்ட மான்கள் பயந்து நடுங்க தொடங்கின. கடவுளே, யார் இந்த கொடூரமானவர்கள்? பிள்ளைகளா, ஓடுங்கடா! உடனடியாக மானும் குழந்தைகளும் ஓடத் தொடங்கினர். ஆனால் பயங்கரர்களான அந்த ராட்சதர்கள் அவர்களை பின்தொடர்ந்து பிடித்தனர்.
காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இந்த காட்டுல என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. அந்த பாவம் மான்களின் கதறல்களை யாரும் கேட்கவில்லை. அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். ராட்சதர்கள் மான்களை கொன்று தின்றனர். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அம்மா, நம்மள யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம குகைக்குள்ள போய் ஆகணும். ஆமா, குகைக்குள்ள போயிட்டு ரெஸ்ட் பண்ணுவோம். வா. தின்று முடிந்ததும் 2 ராட்சதர்களும் குகைக்கு திரும்பினர். அடுத்த நாள் காலையில் ஒரு எருமையும் சமேலி மானும் சுரேலி மானை பார்க்க வந்தனர். ஆமா, சுரேலின் குழந்தைகளை காணோமே. நான் நினைக்கிறேன் அவங்க வெளியே போயிருப்பாங்கன்னு. வா, நம்ம 2 பேரும் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம். அந்த எருமையும் சமேலி மானும் சுரேலி மானும் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். தினமும் காலையில் அவர்கள் ஒன்றாகத்தான் புல்மேய போவர். சுரேலி மானை காணாததால் இன்று அவர்கள் 2 பேரும் புல்மேய போனார்கள். பகல் நீங்கி இரவு வந்தது. அன்றும் அந்த ராட்சதர்கள் உணவு தேடி அங்கு வந்தனர். ஒரு பெரிய எருமையை கொன்று தின்ற பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். தினமும் தொடர்ந்தது. இரவானால் ராட்சதர்கள் வருவார்கள். ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொன்று தின்றுவிட்டு திரும்பி செல்வார்கள். இந்த ராட்சதர்களின் கொடூர செயல்களால் நாட்கள் நகர்ந்தன. அதன்படியாக ஒரு பெரும் பாதிப்பு காட்டுக்குள் ஏற்பட்டது. காட்டில் விலங்குகள் குறையத் தொடங்கின. ஒவ்வொரு விடியலும் ஏதோ ஒரு மிருகத்தை காணவில்லை என்ற செய்தியுடன் புலர்ந்தன. அட கடவுளே, நம்ம காட்டுல இருக்க நிறைய மிருகங்கள் காணாம போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, யாரு அவங்கள கடத்திட்டு போறாங்கன்னு. பயந்து வாழும் மிருகங்களுக்கு ராட்சதர்களை பற்றி ஒன்றும் தெரிய வரவில்லை. அன்றிரவு டியூனி பறவை தன் கூட்டிற்கு வெளியே வந்து இப்படி சொல்லிக் கொண்டாள். ஐயோ, தூக்கமே வரமாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பறந்துட்டு வந்தால் என்ன? பறந்து ஓய்ந்த பின் ஒரு மரத்தில் அமர்ந்தாள் டியூனி பறவை. அப்போதுதான் அவள் கண்களுக்கு தென்பட்டது அந்த ராட்சதர்களின் வருகை. இன்னைக்கும் திரும்பி நம்ம ஒரு வேட்டையாடி நம்ம 2 பேரும் பார்ட்டி செய்யலாமா? சரி. அந்த ராட்சதர்களையும் அவர்களின் உரையாடலையும் டியூனி பறவை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியது. அம்மாடியோ, என்ன இது? யாரு இவங்கெல்லாம்? இப்படி யோசித்து அசந்து நிற்கும் போது அந்த குருவியின் கண் முன்னாடியே ராட்சதர்கள் ஒரு சீப்ராவை கொன்று தின்றனர். அதா கடவுளே, இது கொடூரமா இருக்கே. அப்போ இவங்களாலதான், இந்த ராட்சதர்களால் தான் காட்டுல விலங்குகள் குறையறாங்களா? விடிந்ததும் காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் சிங்கராஜனின் குகைக்கு முன் நின்றன. நம்ம காட்டுல இருக்க மிருகங்கள் திடீர்னு எப்படி காணாம போயிட்டு இருக்காங்க? மகாராஜா, இது ஒரு தொடர்கதையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் யாரையாவது காணலன்ற கொடுமையான செய்தி தான் வருது. என்னுடைய நண்பி சுரேலி எங்க போனானே தெரியல. யாரும் அவளை பார்க்கவே இல்லையா. இது ரொம்ப பெரிய விஷயம். திடீர்னு நம்ம காட்டுல வாழ்ற மிருகங்கள் காணாம போறது நல்ல விஷயம் கிடையாது. ராஜா சார், நம்ம ஒரு முறை இந்த விஷயத்தை நல்லா ஆலோசிச்சு பார்க்கணும். திடீர்னு காட்டுல வாழ்ற மிருகங்கள் திடீர்னு எப்படி காணாம போறாங்கன்னு. இந்த ஆபத்தான சூழ்நிலை விலங்குகளை அச்சுறுத்தியது. அப்போதுதான் டியூனி பறவை அங்கு வந்தாள். மகாராஜா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு பயங்கரத்தை பார்த்தேன். நீ என்னத்த பார்த்த? பயப்படாம என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு. மகாராஜா, நம்ம காட்டுல என்னாச்சு காட்டுக்குள்ள? மகாராஜா, நம்ம காட்டுக்குள்ள 2 ராட்சசங்க வராங்க. அவங்க தான் நம்ம மிருகங்களை கொண்டு தின்றாங்க. நான் பார்த்த அத. இது கேட்ட மிருகங்கள் பயந்து நடுங்க தொடங்கின. என்ன, ரொம்ப பெரிய பூதமா? அடடடா, எனக்கு பூதத்தை கண்டா ரொம்ப பயமாச்சே. ஐயோ, பயம் எங்க எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. இந்த பூதங்கள் நம்ம காட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? பயப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. துணி, எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. இந்த நேரத்துல அவங்க எங்க இருப்பாங்கன்னு. மகாராஜா, அந்த ராட்சசங்க நடுராத்திரியில தான் வந்தாங்க. கொன்னு தின்ன பிறகு அந்த மலைக்குள்ளதான் போனாங்க. அதுக்கு அர்த்தம் நம்ம இங்க வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம். காட்டு நண்பர்களே, நம்ம எல்லாரும் இந்த காட்டை விட்டு உடனே வெளியேறி ஆகணும். சிங்கராஜாவின் ஆணைக்கிணங்க அனைத்து மிருகங்களும் அந்த காட்டை விட்டு செல்ல தீர்மானம் எடுத்தனர். நடந்து நடந்து காட்டு எல்லைக்கு வந்த மிருகங்கள் அதிர்ந்து விட்டனர். அவர்கள் இன்று வரைக்கும் பார்த்திராத ஒரு பெரிய மதில் அங்கிருந்தது. அட நண்பா, இவ்வளவு பெரிய செவரு எங்க இருந்து வந்துச்சு? ஆனா நேத்து வரைக்கும் இங்க ஒண்ணுமே இல்லையே. திடீர்னு எப்படி இங்க ஒரு செவரு வந்துச்சு? இது கண்டிப்பா அந்த பூதங்க தான் செஞ்சிருக்கும். யானா நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு.
அரசனும் பிரஜைகளும் மற்றொரு வழியாக செல்லலாம் என தீர்மானித்து போன போது அங்கும் ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த காட்டுக்கு சுற்றும் பெரிய மதில்களை எழுப்பியிருந்தனர் ராட்சதர்கள். அங்கிருந்து யாருக்கும் வெளியே செல்ல முடியாது. அட கடவுளே, இந்த பூதங்கள் வெளியே போற எல்லா பாதையும் மறைச்சிடுச்சே. தப்பிக்க முடியாதபடி அனைத்து வழிகளும் மூடப்பட்டதை கண்டு விலங்குகள் பதறின. அப்படியாக அன்றைய பகல் முடிந்து இரவு வந்தது. காட்டு விலங்குகளே, நீங்க எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து என் குகைக்குள்ள வாங்க. இன்னைக்கு இரவு நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். நம்ம குகைக்குள்ள ஒளிஞ்சி அந்த பூதத்தை கண்காணிப்போம். அனைத்து விலங்குகளும் சிங்க குகைக்குள் வந்தன. அடர்ந்த இருள் கொண்ட நடுராத்திரி ராட்சதர்கள் காட்டுக்குள் வந்தனர். மறைந்திருந்ததனால் ராட்சதர்களை மிருகங்களுக்கு காண முடிந்தது. அட கடவுளே, இந்த பூதங்கள் ரொம்ப டேஞ்சரா இருக்கே. எனக்கு ரொம்ப ரொம்ப பசி எடுக்குது. எனக்கு சீக்கிரமா ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டு வந்து கொடு. என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரு மிருகமும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. மிருகங்களை ஒன்றையும் கிடைக்காததால் நிராசை கொண்ட ராட்சதர்கள் திரும்ப சென்றனர். அடுத்த நாள் விடிந்ததும் சிங்கராஜா தமது தோழர்களுடன் ராட்சதர்கள் தங்கியிருந்த அந்த குகைக்குள் சென்றனர். அங்கு அந்த பயங்கர ராட்சதர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். 2 பூதங்களும் தூங்கிட்டு இருக்குது. அப்போது அந்த குட்டி எலி சிங்கத்திடம் ஓடி வந்து சொன்னது, ஷேர்சிங், நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். இந்த பூதங்கள் அந்த மேஜிக்கல் பாட்டோல தான் சக்தி கிடைக்குது. ஒருவேளை அந்த மேஜிக்கல் பாட்டு இதுவா இருக்குமோ? எங்க? அங்க ஏத்தல இருக்கே அந்த பாட்டு. ஆமா, இந்த மேஜிக்கல் பாட்டு தான் அதோட சக்தி மகாராஜா. அதுக்கு அர்த்தம் அந்த பூதங்களை தோக்கடிக்கணும்னாக்கா இந்த பாட்டை நம்ம எடுத்தாகணும். அந்த மந்திர விளக்கை எடுப்பதற்காக சிங்கராஜா மெல்ல மெல்ல அதை நோக்கி நகர்ந்தார். அதற்குள் அந்தி பொழுதாகிவிட்டது. சிங்கம் மந்திர விளக்கை எடுத்து விரைவாக வெளியே வந்து ஓடத் தொடங்கினார். அப்போது ராட்சதர்கள் கண் திறந்தனர். அடா, இவன் மேஜிக்கல் பாட்டு எடுத்துட்டு எங்க ஓடிட்டு இருக்கு? பிடிப்போம்! மந்திர விளக்குடன் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்த சிங்கத்தை துரத்தி பிடித்தனர் ராட்சதர்கள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க குகைக்குள்ள பூந்து எங்க மேஜிக்கல் பாட்டை திருட பாப்ப? இவனை கொன்னு போட்டுருவோம்! அவர்கள் சிங்கத்தை கொடூரமாக தாக்கத் தொடங்கினர். தாக்குப்பிடிக்க முடியாமல் படு காயமடைந்த சிங்கம் கதற தொடங்கியது. சிங்கத்தின் கதறல் குரல் கேட்ட விலங்குகள் எல்லோரும் அங்கு கூடின. அடடா, இந்த பூதங்கள் நம்ம ராஜாவை கொண்டு போட்டுற போதுங்க. திடீரென்று எலி கூச்சலிட்டு கூறியது, ஷேர்சிங், அந்த மேஜிக்கல் பாட்டோட மூடிய தொறங்க. உடனடியாகவே சிங்கம் விளக்கின் மூடியை கழட்டியது. திடீரென்று ஒரு பெரும் பூதம் அங்கு தோன்றியது. சொல்லுங்க முதலாளி, இந்த பூதங்களை கொண்டு போட்டு. இப்போது அந்த பூதம் சிங்கராஜாவின் அடிமை. அரச கட்டளைப்படி பூதம் அவர்களை கொல்ல அங்கு சென்றது. அட ஜின், நீ எங்களோட அடிமை. நீ எங்களெல்லாம் கொல்ல முடியாது. ஆமா ஜின், நான் தான் உன்னோட முதலாளி. நான் சொல்றத மட்டும் கேளு. முடியாது பூதங்களா, இப்போ ஷேர்சிங் தான் என்னோட முதலாளி. இனிமே எனக்கு உங்களை பத்தி கவலை கிடையாது. இப்படி சொன்ன பின் பூதம் ராட்சதர்களை கொன்றுவிட்டது. நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த 2 பூதங்களையும் கொன்னு போட்டேன் மகாராஜா. ரொம்ப நன்றி ஜின். நன்றி என்ற சொல்லை கேட்டதும் பூதம் விளக்குக்குள் மறைந்தது. இந்த மேஜிக்கல் பாட்டு கிடைச்சதுனால இனிமே நமக்கு இந்த காட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. வெறும் மேஜிக்கல் பாட் மட்டும் இல்ல ராஜா, நீங்க அதுக்கும் மேல. ஆமா ஷேர்சிங், உங்களாலையும் இந்த மேஜிக்கல் பாட்டால தான் நம்ம காடே காப்பாத்தப்பட்டுச்சு. அதற்கு பின் சிங்க மகாராஜா அந்த மந்திர விளக்குடன் தன் குகைக்கு சென்றார். அடுத்த நாள் சிங்கம் அனைத்து மிருகங்களையும் அங்கு வரவழைத்து விளக்கின் சக்தியால் ராட்சதர்களை கொன்ற விஷயத்தை விளக்கியது. அதே மந்திர சக்தியால் வன எல்லைக்கு சுற்றும் எழுப்பப்பட்டிருந்த பெரும் சுவரை நீக்கியது சிங்கம். அதற்கு பிறகு பாதுகாப்பான அந்த வனத்தில் அனைத்து மிருகங்களும் பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்வுடன் வாழ்ந்தனர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.